ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ போன வருஷம் கோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய அளவு சக்ஸஸ் கிடைக்கல. ஒரு சில பெரிய படங்கள் வந்து நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு. பட் மோஸ்ட்லி நிறைய படங்களுக்கு மிக்ஸ்ட் ரேட்டிங்கே கிடைச்சிருந்தது. நிறைய படங்கள் வந்து குளோபலி பெருசாக வந்து பேசப்படலை. ஒரு சில படங்கள் மட்டுமே நல்ல நல்ல ரிவ்யூஸ் வாங்குச்சு. ஆனால் அது பாக்ஸ் ஆஃபீஸ் விதத்தில் கலெக்ட் பண்ணல. ஸோ இது மாதிரியான ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்து படத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு சில விஷயங்கள் நிலவிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த 2025 ரொம்பவே நம்பகத்தன்மையான ஒரு வருஷமா இருக்கும். முக்கியமா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லயே ஒரு சில படங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்பிக்கை வருது. இந்த 2025 தமிழ் சினிமாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான வருஷமா இருக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். பல பெரிய கைகள் சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஓவராலா என்ன மாதிரி இந்த 2025ல தமிழ் சினிமா வந்து அவங்களோட ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனை நட்டு வைக்க போறாங்க இந்த இண்டஸ்ட்ரி மத்தியில் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏன் ப்ரோ இந்த வருஷம் வந்து கோலிவுட்க்கு ஒரு ஸ்பெஷல் இயராக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? போன வருஷமும் தான் பெரிய ஹீரோஸோட படம்லாம் வந்துச்சு. அப்படி கம்பேர் பண்ணும்போது ஏன் இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான அறிகுறிகள் எனக்கு இப்போவே தெரியுது. லைக் ஒரு 10 படம் பக்காவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். போன வருஷமும் இந்த 10 படம் பக்காவாக இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்போவே நிறைய படங்கள் வந்து டவுட்டாக தான் இருந்தது. இப்போ கங்குவாலாம் அது எப்படின்னு தெரில அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அப்போவே நமக்கு நிறைய பேருக்கு நிலவுச்சு. வேட்டைன்னு அதே மாதிரி தான். டைரக்டர் வந்து வேற ஒரு ஜானர்ல பண்ணக்கூடிய ஒரு ரஜினி சார் ஒரு கமர்ஷியல் ஆக்டர், எப்படி இது பிளெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்தது. சரி, படம் வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருந்த படங்கள் தான் சிலது வந்து மிக்ஸ்டு ரியாக்ஷன்லாம் வாங்குச்சு. அதே மாதிரி தான் கோட்டுமே சொல்லலாம். கோட் வந்து வெங்கட் பிரபு வேற ஸ்டைல், விஜய் சார் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த ஒரு படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் கிடைச்சது. ஸோ இது மாதிரி பக்காவா பிளான் பண்ணி அடிக்காத ஒரு வருஷம் அப்படின்னு நான் சொல்வேன். அப்போ இந்த வருஷம் என்ன வந்து அப்படி சூப்பரா அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா காம்போஸ், டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸோட காம்போஸ்லாம் பக்காவா அமைஞ்சிருக்கு. சித்தா டைரக்டரோட விக்ரம் சாரை வச்சு வீரதீர சூரன் அந்த படம் வரப்போகுது. இந்த படம் கமர்ஷியலி ஒரு பிகஸ்ட் சக்சஸ் அடிக்கும் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படம் 100 crores கலெக்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு டீசர் ட்ரைலர் எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கண்டென்ட் ஒருவேளை கிளிக் ஆகி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வராம சித்தா படத்துக்கு கிடைச்ச மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சதுன்னா டெஃபினட்டா இந்த படம் 100 crores கலெக்ட் பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் மந்த்லயே இந்த ஒரு ப்ராமிசிங்கான ப்ராஜெக்ட் இருக்கா. அதே மாதிரி ஃபெப் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா விடாமுயற்சி படம் வந்துடும். பிப்ரவரி பெரிய ஹீரோஸோட படம் இல்ல. டிராகன், நிலவுக்கில் என்மேனரி கோவம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன படங்கள்லாம் வருது. அதை தாண்டி பெரிய ஆக்டரோட படம்னா அது விடாமுயற்சி தான். அப்படி பார்க்கும்போது போன வருஷம் அஜித் குமார் சார்ட்ட இருந்து எந்த படமே வரல. இந்த வருஷம் அவருக்கு வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்கு. பிப்ரவரி அது ஜான் எண்டுக்குள்ள விடாமுயற்சி வந்துடும். அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வருதா. ஸோ டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப உக்ரமாக இருப்பாங்க. 400 கோடி கண்டிப்பாக கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா விடாமுயற்சி சோலோ ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சோலோ தான். பெரிய ஹீரோஸோட படத்தில் எதுவும் கிளாஷ் ஆகல. துணிவு வாரிசு அந்த ஒரு டைம்ல கிளாஷ் அப்பவே கிட்டத்தட்ட 200 and some crores அப்பவே அந்த கிளாஷ்லேயே வந்து கலெக்ட் பண்ணுச்சு துணிவு. அப்படி பார்க்கும்போது இங்கே சோலோ ரிலீஸ் போது வாய்ப்பு இருக்கு. தியேட்டர் அதிகமாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. தென் இப்போ பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது தியேட்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து ஸ்லேட் பண்ணாங்கன்னா இந்த படம் வந்து சொல்லி வச்ச மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 300-400 கோடியாவது அடிக்கும். அதே மாதிரி குட் பேட் அக்லி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. போஸ்டர்ஸ், அந்த லுக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. ஆதிக் ஒரு யூனிக்கான டைரக்டர்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு படம் கமர்ஷியலி லைக் மார்க் ஆண்டனி மாதிரி கமர்ஷியலி ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிமா குட் பேட் அக்லி மாறுச்சுன்னா டெஃபினட்டா 500 to 600 crores கூட இந்த படத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ். மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஹிந்தி ஸ்கிரீன் ஆடியன்ஸ் இருக்கு. லைக் எப்படின்னா புஷ்பாலாம் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க, அவங்க தான் ப்ரொடியூசர். அப்படி பார்க்கும்போது புஷ்பாவை எந்தெந்த தியேட்டர்ஸ்ல எங்கெங்க ரிலீஸ் பண்ணாங்களோ அதே இடங்கள்ல இவங்களுக்கும் இந்த படத்தையும் ரீச் பண்ண முடியும். அந்த அளவு இவங்ககிட்ட வந்து பாலிவுட் ஸ்கிரீன் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து எல்லார்கிட்டையும் இப்போ ஒரு நல்ல பழக்கம் வந்திருக்கும் ஆஃப்டர் புஷ்பா 2 ரிலீஸ்க்கு அப்புறம். ஏன்னா இப்போ 1800 கோடி கலெக்ட் பண்ணிருச்சுன்னா எந்த அளவு அவங்க அந்த படத்தை ப்ரொமோஷனலா புஷ் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா குட் பேட் அக்லி மிகப்பெரிய ஓப்பனிங்ல தான் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் சம்மர் ஹாலிடேஸ் வேற, கண்டிப்பா அடிச்சு நவுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஆக்டர்ஸோட படமும் வரல. தென் அதுக்கப்புறம் ரஜினி சாரோட
கூலி படம் மிகப்பெரிய பேன் இண்டியன் ப்ராஜெக்டாக இந்த ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்கு ஆக்டர்ஸ், மலையாளம் ஆக்டர்ஸ், கன்னட ஆக்டர், ஹிந்தி ஆக்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே மிக்ஸ் பண்ணி ஒரு பிகஸ்ட் பேன் இண்டியன் ப்ராஜெக்டாக இது வந்து பக்கா வந்துகிட்டு இருக்கு. லியோ கிட்டத்தட்ட 500 crores கலெக்ட் பண்ணிச்சு. எல்சியோ அந்த ஹைப்போட இது வித்தவுட் எல்சி தான், பட் இருந்தாலும் ஒரு பெரிய கேஸ்டிங் இருக்கு. டெஃபினட்டா இந்த படத்துக்கும் 500 crores கிட்ட கலெக்ட் பண்றதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி ஆக்டர் விஜயோட தளபதி 69, ஸோ இந்த ஒரு படமும் பெரிய படமா இருக்கும். இது வந்து ஒரு கடைசி படம்ன்ற அந்த ஒரு ஹைப்பு இப்போதைக்கு இருக்குன்ற காரணத்தினால டெஃபினட்டா அந்த ஒரு எமோஷனலா ஃபேன்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வெறித்தனமா காட்டுவாங்க இந்த ஒரு படத்துல. லாஸ்ட் ஒரு 2 ஃபிலிம்ஸா அவர் வந்து 400 crore பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் விஜய் இருக்காரு. இப்போ வந்து பாபி டியோல் வேற இருக்காரு. இது வந்து ஒரு பெரிய தெலுங்கு ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு. இது இவருக்கும் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு எப்படி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கூட்டமே இருக்கும், அதே மாதிரி இவர் டீமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இவங்களாலையும் 500 to 600 crores வரையும் புஷ் பண்ணுவாங்க. ஹெச்வினத்தும் இருக்கிறன்ற காரணத்தினால டெஃபினட்டா ஒரு குட் குவாலிட்டியான கண்டென்ட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. தென் இதுக்கப்புறம் ஆக்டர் சூர்யாவோட ரெட்ரோ டைட்டில் டீசர் பார்க்கும்போதே வந்து ப்ராமிசிங்கான ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்டா இது இருக்கும் அப்படின்றதுல எனக்கு பெரிய நம்பிக்கையே வந்தது. கார்த்திக் சுப்ராஜோட படங்கள் மேல எனக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம்னே சொல்லலாம். எந்த ஹீரோனாலுமே பக்காவா ப்ராப்பரா அவருடைய அந்த ஒரு வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி சூப்பரா டெலிவர் பண்ணிடுவாரு. மினிமம் கேரண்டி டைரக்டர்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த ஒரு படம் வந்து ஒரு வெற்றிகரமான படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு இப்பவே நம்பிக்கை வருது. தென் இதை தாண்டி இதுக்கு மட்டும் சூப்பரான பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சதுன்னா ஆக்டர் சூர்யாவோட ஃபர்ஸ்ட் 300 or 400 crores பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த படம் பண்ணும். அந்த லெவல்ல கங்குவா லெவல்ல ப்ரொமோஷன் பண்ணி பாசிட்டிவ் ரிவ்யூ இந்த படத்துக்கு கிடைச்சா சொல்லி அடிக்கலாம். தக் லைஃப் படமும் வருது. ஸோ ஆக்டர் எஸ்டியா அண்ட் கமல்ஹாசன் அண்ட் தென் மணிரத்னம் இவங்களோட காம்பினேஷன்ல வருது. பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கும் இருக்கு. இப்படியும் ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் எல்லாருமே இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து பெரிய ஹீரோஸ், பெரிய கலெக்ஷன்ஸ் இது மட்டும் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பெரிய ஹீரோஸோட பிக் கலெக்ஷன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சின்ன படங்களையுமே மேல தூக்கும். அதுதான் ஆர்கானிக்கான எனர்ஜியான ஒரு வளர்ச்சி. அது கண்டிப்பா கிடைக்கும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மரியாதை வரணும் போது இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா படங்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருமே பக்கா பிளானா இருக்காங்க. சொல்லி அடிச்சாங்கன்னா இந்த வருஷம் கோலிவுட்டோடது அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு தாட்ஸ் அண்ட் வியூஸ். எனக்கு தோன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் எதாவது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய டெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பெஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு டெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் A Square.